வணக்கம். பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த சுதந்திர தினத்தில் அவரோட ஸ்பீச்சில் ஒரு முக்கியமான மிஷனை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். 2047 விக்சித் பாரத். இந்த விக்சித் பாரத்தில் ஒரு சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இது ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்டாக்கில் செக்டார் நம்ம கவனிக்கலான்றதுக்கான ஒரு வீடியோ. சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட ட்ரைனிங் செஷன், டெலகிராம் குரூப் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதில் கொடுத்துருக்கிற ரொம்ப மேஜர் தீம் என்னென்னா, உலகத்தில் இருக்கிற 5 டாப் பேங்க்ஸில் இந்தியன் பேங்க் வரணும். அதே போல் டாப் 5 ஃபார்மா கம்பெனியில் ஒரு இந்தியன் கம்பெனி வரணும். நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டி 100 ஜிகாவாட்ஸை வந்து 2047 கிராஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, அடுத்த ஒரு சில வருஷத்தில் 5-8 செமிகண்டக்டர் பிளான்ஸை வந்து அமைக்கணும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது 1 கோடி இளைஞர்களுக்கு ஏஐ ஸ்கில்ஸை ட்ரைன் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இதெல்லாமே அவர் ரொம்ப ஒரு ஷார்ட் அண்ட் ரொம்ப ஸ்கிரிப்ஸியாக கொடுத்த ஒரு சில விஷயத்தில் நான் ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். இப்போது இந்த உலகத்தில் டாப் 500 கம்பெனிஸ் அப்படின்றது இந்த ஃபார்ச்சூன் குளோபல் 500 கம்பெனிஸ்ன்னு ஒவ்வொரு வருஷமும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து எதை பேஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, ரெவன்யூ பேஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த டாப் 500 கம்பெனியில் முக்கியமாக டாப் 5ல் வந்து இந்தியன் கம்பெனி வரணும்னு மோடி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் 500 கம்பெனியில், டாப் 500 கம்பெனியில் 9 கம்பெனி தான் இப்போ இந்தியன் கம்பெனி வந்திருக்கு. இதில் ரொம்ப ஹையஸ்ட் ரேங்கிங்லன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 88வது இடத்துல இருக்குது, எல்ஐசி 95, இந்தியன் ஆயில் 127வது இடத்துல இருக்குது. இதை தாண்டி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓஎன்ஜிசி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், டாடா மோட்டார்ஸ், பாரத் பெட்ரோலியம், ஐசிஐசிஐ பேங்க்ஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. இப்போது இது வந்து 500 கம்பெனியில் இருக்கிற 9 கம்பெனி. ஆனால் இப்போ இவர் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 50 கம்பெனி, 500 கம்பெனியில் 50 கம்பெனி இந்தியன் கம்பெனிஸ் வரணும். அதாவது கிட்டத்தட்ட இந்த டாப் 500ல் 10% இந்தியன் கம்பெனி கான்ட்ரிபியூட் பண்ணணுன்றதை கொடுத்துருக்குறாங்க. ஏன் இது ரொம்ப முக்கியம்? குளோபல் ஸ்கேல் இந்தியன் கம்பெனிஸ்க்கு வேணும். மேனுஃபேக்சரிங் ஹப்பாக வந்து இந்தியா வந்து திகழணும். எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், டெக்னாலஜி அடாப்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ராங் பிராண்ட்ஸ் வந்து உருவெடுக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் கீ ட்ரிகராக கொடுத்துருக்கிற விஷயம். இப்போது டாப் 5 பேங்க்ஸில் இந்தியன் பேங்க் இருக்கணும். இப்போ S&P குளோபல் மார்க்கெட் இன்டெலிஜென்ட் 2026 ஏப்ரல் அப்படின்ற இந்த ரேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லீட் பண்ணிட்டு இருக்கிறது சைனாவோட பேங்க்ஸ் தான். அதாவது இண்டஸ்ட்ரியல் காமர்ஸ் பேங்க் ஆஃப் சைனா, ICBC. இதுதான் அசெட் வைஸ்ன்னு பார்க்கும்போது டாப்பில் இருக்குது. டாப் 5ல் முதல் இடத்துல இருக்குது. இதோட அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா $7.65 ட்ரில்லியன். ரெண்டாவது இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேங்க் ஆஃப் சைனா, சைனா கன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க், பேங்க் ஆஃப் சைனா. ஸோ தொடர்ந்து இந்த லிஸ்ட்டில் சைனா வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் PSU பேங்க்ஸ் வந்து ரொம்ப டாப்பில் இருக்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. $877 பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு அசட்ஸ் இருக்குது. பட் இது இப்போ இருக்கிற டாப் பேங்க்ஸோட கம்பேர் பண்ணும்போது 10 மடங்குக்கு மேலே அதிகம். அடுத்தது இந்தியன் பேங்க்ஸ் ஏன் டாப் 5க்குள்ளே வரணும், என்ன தேவை இருக்குது அப்படின்னா, ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் டாப் 5க்குள்ளே வந்துருமானா கண்டிப்பாக இல்லை. பேங்க்கினுடைய பேலன்ஸ் ஷீட் இன்க்ரீஸ் ஆகும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெபாசிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், கிரெடிட் க்ரோத் வந்து சஸ்டெயின் ரீட்டைன் பண்ணணும், கார்பரேட் லெண்டிங், ரீட்டைல் லெண்டிங் ரெண்டுத்துலேயுமே ரொம்ப வளர்ச்சி அதிகமாக இருக்கணும். டிஜிட்டல் பேங்கிங், இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன்ஸ், அசட் குவாலிட்டி, கேபிட்டல் அடிக்வசி, ப்ராஃபிட்டபிலிட்டி, இது எல்லாமே ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்கும் டாப் 5ல் வரதுக்கான இம்பார்ட்டன்ட் ரீசன். அடுத்து இந்தியன் ஃபார்மா டாப் 5ல் ஒரு கம்பெனி வரணும் 2047க்குள்ளன்ற மோடியோட இந்த ஸ்பீச்சில் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபார்மா வந்து குளோபலாக ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கிற ஒரு கண்ட்ரி இந்தியா. அஃபோர்டபுள் மெடிசின்ஸ், ஜெனரிக் ட்ரக் சப்ளை ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்கலாம். இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, லோ காஸ்ட் மெடிசின் சப்ளையராக இந்தியா இருக்கிறத விட குளோபல் ஃபார்மா இன்னோவேஷன் சென்டராக இந்தியா மாறணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறார். ஃபார்மா செக்டருக்கு என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்கணும் அப்படின்னா, நியூ ட்ரக் டிஸ்கவரி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், பேட்டன்ட் மெடிசின்ஸு, பயோடெக்னாலஜி, ஸ்பெஷாலிட்டி மெடிசின்ஸ், காம்ப்ளெக்ஸ் ஜெனரிக்ஸு, இதெல்லாமே வந்து ரொம்ப அடுத்த லெவலுக்கு நம்ம போகும்போது இந்த ஃபார்மாவோட இந்த டாப் 5ல்
நம்ம இந்தியன் கம்பெனி வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ பேங்க் அண்ட் ஃபார்மா மட்டும்தான் இவர் கொடுத்துருக்கிறாருன்னா அது மட்டும் இல்லை, எல்லா கம்பெனி எல்லா செக்டார்லையுமே கொடுத்துருக்கிறார். அதாவது இந்தியன் கம்பெனி குளோபலாக டாமினேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இவர் கொடுத்துருக்காரு. டெக்னாலஜி, அக்கௌண்டிங் ஃபார்ம், லா ஃபார்ம், மேக் இன் இந்தியா மட்டும் இல்லை, பில்ட் குளோபல் இந்தியன் பிராண்ட்ஸை வந்து பில்ட் பண்ணணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது 100 ஜிகாவாட். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை 31 8.78 ஜிகாவாட் தான் நம்மளோட கெப்பாசிட்டி. 2031-32 22 ஜிகாவாட்டை கடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் 2031-32 47 கிட்டத்தட்ட 15 to 16 வருஷம். இதை இப்போ 2031 டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கிட்டா கூட அங்கிருந்து 5 மடங்கு நம்ம இந்த நியூக்ளியர் பவரை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தாலும் கவர்மெண்டோட மிஷன், அதுக்கான ரோட் மேப் இதெல்லாமே நம்ம கவனிக்கலாம். நியூக்ளியர் எனர்ஜி வந்து ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன் வந்து இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இந்த ஸ்பீச்சில் கொடுக்கணும் அப்படின்னா, மேனுஃபேக்சரிங்கில் நியூக்ளியர் பவர் யூஸ் பண்ணுறாங்க, டேட்டா சென்டர்ஸ், ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவி எக்கோசிஸ்டம், ரயில்வே, மெட்ரோ, செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் எல்லாத்துலேயும் இந்த நியூக்ளியர் பவர் யூஸ் பண்ணுறாங்கன்றதுனால ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆஃப் ஃபியூச்சரில் மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ப்ரைவேட் செக்டார் ப்ளஸ் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர், அதாவது நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் மூலயமா கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபா கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ். இதில் ப்ரைவேட் பிளேயர்ஸும் உள்ளே வர்றதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. 1 crore யூத்துக்கு ஏஐ ஸ்கில்ஸு கொடுக்கறதுக்கான ஒரு டார்கெட் டெக்னாலஜிஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஃபியூச்சர் வந்து ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிறதுக்கான ஒரு இம்பேக்ட். ஸோ இது ஐடி எம்ப்ளாயீஸ் லெவலில் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஏஐ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஐடி அப்படின்றது இருக்குது, ஆனால் இப்போது ஏஐ அப்படின்றது ஃப்யூச்சரில் எல்லா செக்டார்லையும் இம்ப்ளிமெண்ட் அடாப்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். பேங்கிங், ரயில்வே, ஃபினான்ஸ், மேனுஃபேக்சரிங், ஹெல்த் கேர், எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த மாதிரி எல்லா செக்டார்லையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ செமிகண்டக்டர் தான் பெரிய பிக் புஷ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ ஆகஸ்ட் 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது 6 ஸ்டேட்டில். கமிட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 1,64,000 கோடி ரூபா அளவுக்கு இருக்குது. இன்னும் 5-8 செமிகண்டக்டர் பிளான்ஸ் அமைக்கிறதுக்கான ஒரு நியூஸும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுலேருந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ இன்வெஸ்டர் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்போது நியூக்ளியர் பவர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வாங்கலாமா, செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் வாங்கலாமா, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு, ஃபார்மா கம்பெனி வாங்கலாமா அப்படின்றது இருக்கும். பட் ஆனால் அது கான்செப்ட் இல்லை. ஒரு கவர்மெண்ட்டோட டார்கெட், கவர்மெண்ட்டோட ஃபோக்கஸ், அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, இதெல்லாமே வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கலாம். ரெவன்யூ க்ரோத், ஆர்டர் புக், டெட், கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ ஓவரால் ஒரு கன்க்ளூஷன், எந்தெந்த செக்டார் மோடியோட ஸ்பீச்சில் இருந்து நம்ம ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் இந்த விக்சித் பாரத் 2047 என்னென்ன செக்டாருக்கு இம்பாக்ட் அதிகமாக இருக்கும், மேபி அடுத்த பட்ஜெட்டில் இந்த விக்சித் பாரத்துக்கான ஃபண்டிங் அலோகேட் பண்ண போகிறாங்களா, ஏதாவது பெனிஃபிஷியல் கம்பெனிஸ்க்கு ஏதாவது பெனிஃபிஷியல் பண்ணி தர போகிறாங்களா, இதை எப்படி முன்னெடுக்க போகிறாங்கன்றதெல்லாம் அடுத்தடுத்து வர ரோட் மேப்பில் நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ எந்த செக்டார், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் நம்ம கவனிக்கலாம். ஃபார்மசிட்டிக்கல் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மாறிட்டு இருக்கு. ஐடி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஏஐயோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் ஐடி இல்லாமல் ஒரு டெக்னாலஜியை நம்மளால் பில்ட் பண்ணவே முடியாது. கேபிட்டல் குட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், செமிகண்டக்டர், எலக்ட்ரானிக்ஸு, டெக்னாலஜி அண்ட் ஏஐ, ஸோ இதெல்லாமே நம்ம மேஜராக கவனிக்கக்கூடிய செக்டர் மோடியோட இந்த விக்சித் பாரத் 2047 ஸ்பீச்சில் இருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு எஜுகேஷனல் அண்ட் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ மட்டுமே. சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னோட ட்ரைனிங் செஷன், ஃப்ரீ ட்ரைனிங் ஆகஸ்ட் 22 நடக்குது. டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.